வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். மங்கையர் மலர் மூலமாக தேர்வு பெற்று இன்னைக்கு இங்கே சிறப்பாக வந்து பங்கு பெற்று மணி டி ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகியிருக்கிற மீனாட்சி அண்ட் ரஷ்மி எப்படி இந்த 5 நிலைகளை கையாள போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். 5 நிலைகள்லையும் யாரு க்ளூ கொடுக்க போகிறது? யாரு? இவங்க க்ளூ தருவாங்க, நான் கெஸ். ரஷ்மி கிவிங் க்ளூஸ். மீனாட்சி வாங்க. இப்போ நம்ம சவால் விட போவது முதல் நிலை 10,000 ரூபாய்க்கான சவால். 2 நிமிடங்கள். இதில் கொடுக்கப்படுகிற 9 சொற்களுள் 5ஐ கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு லைஃப் லைனும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியும் இல்லையா? 30 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 3ல எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது லைஃப் லைன் வந்து ப்ரீவியூ ஆஃப் 5 வேர்ட்ஸ். அதை 4-5ல எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி? உங்களுக்கான தலைப்பு தமிழ் வார இதழ்கள். Your time starts now. சிற்பி, முத்து, தமிழ் வார இதழ்கள். ரெண்டாவது க்ளூ. படம். அடுத்தவர் பாலச்சந்தர். மூன்றாவது க்ளூ முடிஞ்சது. அடுத்தவர் சரி. ஆனந்த விகடன். இவ்வளோ யோசனையா? தாமரை. மலர். 6. வித்தியாசம். குமுதம். திருமணத்தில். பத்திரிகை. வரவேற்பில். அழைப்பிதழ். தமிழ்வாணன். தமிழ்வாணன் அந்த தலைமுறை இல்லையா நீங்களா? அடுத்தது. ராஜா. ராணி. நெக்ஸ்ட் வேர்ட். ஐயோ. மாதா. பிதா. ஸ்ரீ. தமிழ் வார இதழ்ங்க. அந்த இதழ் யோசிங்க. பிதாலாம் எங்க இதழ் இருக்கு? தமிழ் வார இதழ். கண்ணகி. அவ்வளவுதான். 3 க்ளூ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வேர்ட். மஞ்சள். குங்குமம். சோ. இது அப்ப சொல்லி இருந்திருக்கலாம். டைம் முடிஞ்சு போச்சு. ஐ அம் சாரி. துக்ளக்க வந்து ஒரு சொல்லல 2 செகண்ட்ல கண்டுபிடிக்கிறேன். தமிழ் படிக்க தமிழ் நாளிதழ்கள் அவ்வளோ இது கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ, என்ன பண்ணீங்க போங்க. எவ்வளவு ஈஸியா அடிச்சிருக்க வேண்டியது. அதனால தான் அதை டாபிக்கும் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அட்லீஸ்ட் 10,000 நீங்க எடுத்துட்டு போகணும்னு. அதுல மிஸ் பண்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க துக்ளக்கு ஸ்கிப் பண்ணிருக்க கூடாது. சோ சொன்னா துக்ளக் சொல்ல மாட்டீங்களா? இல்ல, கஷ்டம் இல்ல? அந்த மேகசின் உங்களுக்கு தெரியாதுன்னா நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் எம்பசைஸ் ஆன் தட். பட் அப்ப நான் சொன்னது முதல்ல கரெக்ட் தான். ஆசை ஆர்வம் இருக்க அளவுக்கு ஆயத்தம் இல்லை. இட்ஸ் நாட் கிரைம். இது குற்றமா நான் சொல்லல. ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். யார் வேணா வரலாம். ரெடினஸ், தயாராகி வரணும், அவ்வளவுதான். நீங்க வந்து அடுத்த முறை வந்து இது எதுவுமே இடம் இல்லாம ஓரளவுக்கு எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பத்திரிக்கை பேர் தெரிஞ்சுக்கிறது ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு இதெல்லாம் தெரியும் போது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து உங்களை சிக்க வச்சிருக்க கூடாது. இல்ல நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ் பத்திரிகை எல்லாம் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணோம். நிறைய வார்த்தைகள் படிச்சோம். பட் நோ ரிக்ரெட்ஸ். ஏன்னா நிறைய தமிழ் வார்த்தைகளை கத்துக்க முடிஞ்சது. சரி, இங்கே தானே பிறந்து வளர்ந்தீங்க நீங்க. பாலச்சந்தர் படம் ஒன்று சொன்னாங்களே, அது சொல்லியிருக்கலாமே நீங்க. எனக்கு தெரியல என்னன்னு. தமிழ் படம்லாம் பார்த்து. ஏன்னா அவர் ராஜேந்திரன் எனக்கு தெரியும். இல்ல தமிழ் படம்லாம் பார்ப்பீங்களா? ஓஹோ. கல்கண்டு. தமிழ்வாணனா கல்கண்டு. கல்கண்டு தெரியுமா உங்களுக்கு? சர்க்கரை பெரியது சொல்லியிருந்தா மேபி. அதான் நீங்க அவங்க இஃப் யூ நோ அவங்களுக்கு தமிழ் பத்திரிகைகள் தெரியாதுன்னா நீங்க ஆக்சுவலி எனக்கு அந்த அகராதி கொடுத்ததே லேனா தமிழ்வாணன் அவர்கள் தான். அவங்க கிட்ட பாரோ பண்ணிட்டு வந்தேன். அப்போ சொன்னேன், அதனால ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல அததான் திருமணம் வரவேற்பு கொடுப்பதுன்னாங்க. அங்க நீங்க சந்தனம் இல்ல கல்கண்டு ரோஜா இதான் ஏதாவது சொல்லியிருக்க முடியும். சரி பரவாயில்ல. இவ்வளவு தூரம் நீங்க ஒரு பப்ளிக்ல இருந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு காட்டி ஆர்வத்துக்கும் மங்கையர் மலர் மூலமா நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படணும்னா அதுக்கு நிச்சயமா எவ்வளவு உழைச்சிருப்பீங்க. இல்லாம அங்க முதல் அணியா நீங்க வந்திருக்க முடியாது. இருந்தாலும் இதை நீங்க இன்னைக்கு வந்து பங்கு பெற்ற இந்த விதம் வந்து
பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருந்திருக்கும் ஒரு பாடமா. இது பத்தாது நம்ம இருக்கிற நிலைமை இன்னும் ஆயத்த பண்ணுன்றதை அவங்க விளங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில நீங்க பரிசு பெற்றாதான் சுவாரஸ்யம். சொல்லாம போனா இங்க வரவங்களுக்கும் விறுவிறுப்பா இருக்காது, பாக்குறவங்களுக்கும் விறுவிறுப்பாகாது. இல்ல அதாவது இந்த மாதிரி பெயர்களும் கேட்பாங்கன்றது வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். பத்திரிகையின் பெயர்கள் நாங்க வந்து சங்க ஆனா இனிமே கேட்க மாட்டோம்ல. அது சரி. சங்க இலக்கியம் அப்படியெல்லாம் ஏதோ இல்ல படிக்கிறதெல்லாம் எல்லாம் நல்லதுதான். ஒரு இடத்துல ஒரு சின்ன கொஸ்டின் பேப்பர் பார்ட் ஏவை ஈஸியா விட்டுட்டீங்க. ஒன் வேர்ட் ஆன்சரை சிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, பிலாம் பண்ணிட்டீங்க. வெரி குட். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு மங்கையர் மூலமா வந்த நால்வர், அந்த இரு அணியினர், இவங்க பங்கு பெற்ற விதம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையா இருந்திருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில வந்து உச்சக்கட்ட நிலையா அந்த ₹1,00,000 பரிசை வெல்லணுன்றதான் எங்களோட ஆசை. அப்படி அடுத்த புதிய இரு அணிகளுக்கு நாங்க காத்திருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு அந்த திறமையான புதிய இளம் இரு அணியினரை நம்ம சந்திப்போம். Stay with us until we come back.